ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். இது ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கு. ஆனா கிளாத் ரொம்பவே கம்மியா குடுத்திருந்தாங்க. ஒரு 90 பாயிண்ட் தான் குடுத்திருந்தாங்க. இந்த மாரி கம்மியான கிளாத்ல ஸ்லீவ் மார்க் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்ப எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்போதும் போல கிளாத்த என்னோட சைடு ஃபோல்டிங்கும், எனக்கு ஆப்போசிட்ல ஓப்பன் சைடு இருக்க மாரி கிளாத்த ஒரு வாட்டி மட்டும் நான் மடிச்சு போட்டுருக்கேன். கீழ பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்க்காக ஒரு 1 இன்ச் இருக்க மாரி மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். அதுல இருந்து ப்ளவுஸோட உயரம் 16 இன்ச் தையலோட சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் சேர்த்தே மார்க் பண்ணியிருக்கேன். இது பெரிய சைஸ் ப்ளவுஸு. அதனால நெக் விட்த் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 3 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 3 1/4 இன்ச்ல 1/4 இன்ச் நெக் தைக்கவும், 1/2 இன்ச் ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்தே மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கோட உயரம் 9 இன்ச்னு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். ஆம்கோல் ஹைட் தையலுக்கான அளவோட சேர்த்து 6 1/2 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 6 1/2 இன்ச்ல ஒரு எல் ஷேப் மாரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட செஸ்ட் ரவுண்ட் 44 இன்ச்சு. 44 4ஆல வகுத்துட்டீங்கன்னா 11 இன்ச்சு. ஸோ செஸ்ட் விட்த் 11 இன்ச்சு பிளஸ் 1 1/2 இன்ச் தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மார்க்கிங்க நான் ஹிப் ரவுண்டுக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். தைக்கும்போது நம்ம கரெக்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். செஸ்ட் வித்தும் ஹிப் ரவுண்டும் ஒரே அளவா மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் மார்க் பண்ண ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் அதே அளவ கீழயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சீடிய வச்சு ஆம்கோலோட வளைவு நான் வரைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாரி ஆம்கோலோட வளைவு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான ஆம்கோல் ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் ரவுண்ட் ஒரு சைடு 10 இன்ச் வரணும். அது கரெக்ட்டா இருக்கு. நீங்களே இந்த மாரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. இப்ப பேக் நெக் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க வரைஞ்சு எடுத்துக்கங்க. இப்ப இவ்வளவுதான் பேக் பார்ட்டோட மார்க்கிங் முடிச்சாச்சு. அத அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழ அந்த கிளாத் அன்ஈவனா இருந்ததுக்காக மார்க் பண்ணியிருந்தேன். அதையும் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் செஸ்ட் வித் இந்த பேக் ஃபோல்டிங் இது எல்லாத்துலயும் சிசர் கட் குடுத்து எடுத்துக்கங்க மறக்காம. அடுத்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் மார்க் பண்ண ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கிளாத் எந்த சைடு போட்டாலும் பத்தவே இல்ல. இந்த சைஸுக்கு குறைந்தபட்சம் 1 மீட்டராவது இருக்கணும். ஆனா 90 சென்டிமீட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. அத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஃபோல்டிங்க்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து ஸ்லீவோட உயரம் 7 1/2 இன்ச் தையலோட சேர்த்து 7 1/2 இன்ச் அத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மார்க்கிங்க கீழயும் மார்க் பண்ணிட்டு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். கீழ்க்கை உயரம் மார்க் பண்றதுக்காக 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுல ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்டு 7 1/2 இன்ச் அத மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 1/2 இன்ச் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மேல ஃபோல்டிங்ல இருந்து ஒரு 1 இன்ச் இல்ல 1 1/2 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேக் ஆம்கோலுக்கு நம்ம வளைவு போடணும். ஓரளவுக்கு மேல உள்ள கிளாத்த நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டும் எனக்கு ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ண இடம் பத்தல. ஸோ இந்த மாரி இருக்கிறப்ப நம்ம நெறைய கிளாத் ஜாயிண்ட் குடுக்கணும்.
ஸோ இந்த மாரி அதிகமான கிளாத் குடுத்து ஜாயிண்ட் குடுக்குறது பிரச்சனை இல்ல. ஆனா அது போடும்போது வந்து நீட்டா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாரியான கிளாத் வந்து எடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு நான் போட்டிருக்கிறது பேக் சைடு வர்ற ஆம்கோலு. அதுக்கு 1/2 இன்ச் உள்ள தள்ளி ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நம்ம டிரா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் குடுக்குற பட்சத்துல வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து நீங்க கட் பண்ணாதீங்க. ஜாயிண்ட் எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கட் பண்ணி எடுங்க. இவ்வளவுதான் இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நெறைய கிளாத் குடுத்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குன்னு கஸ்டமர்ட்ட கேட்டதுக்கு, பரவால்ல நீங்க ஜாயிண்ட் போட்டே தைங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து நெறைய கிளாத் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மகிட்ட இதே கலர் வந்து கிளாத் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் போட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா, நம்ம கடையில வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, கஸ்டமர்ட்ட வந்து நம்ம சேர்த்து வாங்கிக்க வேண்டியது தான் காசு. இப்ப ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங்கா, நேர் கட்டிங்காங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டுக்கங்க கஸ்டமர்ட்ட. இது கிராஸ் கட்டிங் பிளவுஸ். அதனால மிச்சம் இருக்க கிளாத்த வந்து நான் கிராஸா போட்டுட்டு பேக்ல என்ன அளவு மார்க் பண்ணியிருந்தேனோ, அதே அளவு வந்து நான் இதுலயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எந்த அளவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. பேக்ல இருக்க அதே அளவ வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா, அந்த கிளாத் மிச்சம் இருக்க கிளாத்த வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டு, நீங்க பேக்கையும் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு மார்க் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இந்த மாரி பேக்ல உள்ள எல்லா அளவும் வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், பேக் பார்ட் வந்து நம்ம எடுத்துறலாம். இப்ப இந்த சைடுல வந்து கொக்கி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சோ, 1/2 இன்ச்சோ வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நெக்கோட விட்த் வந்து 3 இன்ச்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 6 1/2 இன்ச். அத மார்க் பண்ணிட்டு ஒரு எல் ஷேப் மாரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸ். அதனால நெக்கோட ஹைட் வந்து நான் 6 1/2 இன்ச்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் போட்ட ஆம்கோலுக்கு ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாரி நெக் வந்து என்ன ஷேப்போ நீங்க அதையும் வரைஞ்சு எடுத்துக்கங்க. இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அதையும் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இது பெரிய சைஸ் பிளவுஸ்ங்கிறதுனால ஃப்ரண்ட் ஹைட் வந்து 14 1/2 இன்ச் நான் வச்சிருக்கேன். தையலோட சேர்த்து 14 1/2 இன்ச்ன்னு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். கொக்கி சைடு வர்ற உயரம் வந்து 4 1/4 இன்ச். அது கூட வந்து 1 இன்ச் தையலுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சைடு உயரம் 6 1/2 இன்ச்ன்னு மார்க் பண்ணிட்டு, இந்த மார்க் எல்லாமே வந்து நம்ம மெயின் டாட்ல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் டாட்ல 2 டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து 1 1/2 இன்ச் 1 1/2 இன்ச்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப கொக்கி சைடு மார்க் பண்ணது, இந்த சைடு உயரம் இது எல்லாமே வந்து நம்ம மெயின் டாட்ல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
கொக்கி சைடு வர்ற டாட்ல வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஆம்கோல் சைடும் அந்த மெயின் டாட்டுக்கு நேரா வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 டாட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஷார்ப்பா வேணும் அப்டின்னா, நீங்க 1 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சே எல்லாருக்கும் கரெக்ட்டா இருக்கும். இவ்வளோதான். இப்ப ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து கழண்டு விழுகுது அப்படின்னா, சின்னதா ஒரு டிப்ஸ் சொல்றேன். அந்த கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் அப்படியே கிராஸ் பண்ணி நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து கழுத்து வந்து கழண்டு விழுகாது. சில நேரம் வந்து நம்ம நெக்கோட ஹைட் வந்து அதிகமா குடுக்கும்போது வந்து அந்த கழுத்துக்கிட்ட வந்து அப்படியே கழண்டு விழுகும். அந்த ப்ராப்ளம் வந்து வராம நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். டாட்டு கிட்ட எல்லாம் சிசர் கட் குடுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், தையல் வர வேண்டிய இடத்துலலாம் நீங்க மறக்காம சிசர் கட் குடுத்துக்கிட்டீங்கன்னா, தைக்கும்போது வந்து டைமிங் வந்து ரொம்பவே மிச்சமாகும். ஸோ மிச்சம் இருக்க கிளாத்ல வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாத்ல வந்து பட்டி வந்து கிடைக்குமான்னு டவுட் தான். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக் பீஸ் மேல ஃப்ரண்ட் பீஸ போட்டுட்டு, பட்டியோட லென்த் வந்து எவ்வளோ வருதோ, அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக சேர்த்துக்கலாம். ஆம்கோல் சைடுலாம் முன்ன பின்ன இல்லாம கரெக்ட்டா வந்து ஃப்ரண்ட்டும், பேக்கும் ஒண்ணா வர்ற மாரி போட்டுட்டு நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப மிச்சம் இருக்க கிளாத்ல எந்த சைடு வந்து நமக்கு இடம் பத்துதோ, அந்த சைடு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியோட லென்த் வந்து 10 1/2 இன்ச் அத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ வந்து ஃபோல்டிங்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் வந்து 4 1/4 இன்ச் வந்துச்சு. அத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைட்ல இருந்து ஒரு 1 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு போட் ஷேப் மாரி நம்ம போடுவோம்ல, அதுக்காக வந்து 1 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். இப்ப அந்த 1 1/2 இன்ச் மார்க் பண்ணதுல 3 1/2 இன்ச் ஹைட் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். 3வது பட்டியோட ஹைட் வந்து 3 1/4 இன்ச் வந்துச்சு. அத மார்க் பண்ணிட்டு நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். பட்டிக்கு கொஞ்சம் லைட்டா வந்து கிளாத் பத்தல. நான் கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுனால மிஸ்டேக் வராது. நம்ம இழுத்து தச்சிரலாம். இப்ப பட்டியும் மார்க் பண்ணி, கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.